சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ பேசுவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கார்த்திகா மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடம் வெல்கம் மேடம். நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகா, குழந்தைகள் நல மருத்துவர். இன்னும் அடுத்த ஒரு 2-3 வாரத்துல ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ அந்த டைம் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், ஆஸ் அ பேரண்டாகவும் நம்மளோட ரொட்டீனில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், அண்ட் குழந்தைங்களோட ரொட்டீனில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரும்பொழுது அவங்களோட ஸ்டடீஸ்லையும் சரி, அவங்க ஃபியூச்சர்லையும் சரி நிறைய மாற்றங்கள் நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 3 பார்ட்டாக நான் பிரித்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரொட்டீனில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் லைக் அவங்க சாப்பிட்றது, தூங்குறது, படிக்கிறது அண்ட் விளையாடுற இந்த 4 விஷயத்துலையும் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம வந்து கொடுக்கணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்களோட மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் ஃபைனல்லாம் வந்து நம்ம என்னென்ன ரூல்ஸ் இந்த அகடமிக் செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன ரூல்ஸ் கொண்டு வரலாம், அண்ட் குழந்தைங்க என்னென்ன ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான 3 செக்ஷனாக வந்து பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ரொட்டீனில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஸ்லீப், அவங்களோட தூக்கத்தில் என்னென்ன நம்ம வந்து கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கலாம், போதும். பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிக நேரம் தூக்கம் அப்படிங்கிறது அவசியம். ஒரு நாளைக்கு அவங்க 10 to 14 மணி நேரமாவது அவங்க தூங்கணும். ஸோ அந்த தூக்கம் வந்து அந்த எவ்வளோ நேரம் தூங்குறாங்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, எவ்வளவு நல்ல குவாலிட்டி ஸ்லீப் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குவாலிட்டி ஸ்லீப்புக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே டைமில் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். அவங்க வந்து ஓடி ஆடி விளையாடணும். டே டைமில் அவங்க வந்து யோகா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாலும் அதுவுமே இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வந்து வந்துடும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு நல்லா இருக்கணும். ரெண்டாவது, அவங்க தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியாவது எல்லா கேஜெட்ஸு, டிவி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். அண்ட் ஒரு பெட் டைம் ரொட்டீன் முடிஞ்சதுன்னா செட்டப் பண்ணிடணும். ஒரு சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் டிவி, மொபைல் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிட்டு அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15 minutes ஆகுது அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் அவங்க கூட உட்காந்து பேசுங்க. அன்னைக்கு நாளில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டினாக நீங்கள் வந்து கேளுங்க. நீங்கள் வந்து என்னென்னலாம் இன்னைக்கு வந்து பிடிச்சது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓப்பனாக கொஸ்டின் கேட்டிங்கன்னா அவங்க வரிசையாக யோசிச்சு அவங்க இன்னைக்கு ஸ்கூலில் நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு ஜஸ்ட் இன்னைக்கு கிளாஸ் நடந்துச்சா, சாப்பிட்டியா, அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் எண்டட் கொஸ்டின், எஸ் ஆர் நோ கொஸ்டின் இல்லாமல் ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின் கேட்கும் பொழுது நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரம் பேசும்போது அந்த ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவங்க வந்து தூங்க போவாங்க. ஸோ அந்த ஸ்லீப்போட குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் 3வது விஷயம், அவங்க வந்து எடுத்துக்கிற அந்த ஃபுட்டுமே வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியாவது அவங்க வந்து எடுத்துக்கணும். சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி எடுத்துக்கும் போது அவங்க கொஞ்சம் அந்த டைஜஸ்ட் ஆகி அது தூங்க போகும்போது அவங்களுக்கு அந்த ரிகர்ஜிடேஷன் மாதிரியான விஷயங்களும் எதுவும் இருக்காது. இது தவிர அவங்களுக்கு வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் நீங்கள் வந்து படிக்கலாம். அந்த சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா பெட் டைம் ஸ்டோரிஸ் நீங்கள் வந்து படிக்கலாம். இல்லை பெரிய குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களே வந்து நீங்கள் ஒரு சில ஸ்டோரி புக்ஸ் அந்த மாதிரி நைட் படிச்சுட்டு தூங்க சொல்லலாம். நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஒரு நல்ல ஒரு பிளசண்டான ஒரு மியூசிக் கேட்டுட்டு தூங்கணும்னா அந்த நம்ம தூக்கம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. ஆக்சுவலாக அந்த தூக்கத்தை விடவே நம்ம ஒரு நல்ல புக்கு படிச்சுட்டு தூங்கணும் அப்படின்னா அந்த தூக்கம் அதை விட ரொம்பவே பிளசண்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த மியூசிக் கேட்டுட்டு தூங்குறவங்க தூக்கம் கூட கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதை விட இந்த நல்ல புக் படிச்சுட்டு தூங்குறவங்களோட தூக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப நல்ல குவாலிட்டி ஸ்லீப்பாக இருக்கும். ஸோ ஏன் இந்த ஸ்லீப்புக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் இருக்கிற செல்ஸோட ரிப்பேர்
நடக்கிற டைம் வந்து இந்த ஸ்லீப், தூங்குற டைம் தான். ஸோ ஏதோ ஒரு டேமேஜ் நடந்திருக்கு அந்த செல்ல அப்படின்னா நைட் நம்ம தூங்கும் போது தான் அந்த செல்கள் எல்லாமே வந்து அதோட அதோட டேமேஜ் எல்லாம் சரி பண்ணும். ரெண்டாவது, நம்ம அந்த ஒரு நாள் ஃபுல்லா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பிரெயின் அப்போதான் ப்ராசஸ் பண்ணி மெமரியை வந்து நல்ல ஒரு லாங் டேர்ம் மெமரியா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அந்த தூக்கம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அவங்களோட மெமரிக்கும் சரி, அவங்களோட பிசிக்கல் ஹெல்த்துக்குமே சரி, அடுத்த நாள் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூல்ல போயிட்டு அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் சரி, இந்த ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இதை வந்து நம்ம ஆல் ஆஃப் அ சடன் நம்ம வந்து மாத்துறது கஷ்டம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஆம்பிள் டைம் இருக்கு, ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இப்போ இருந்தே நம்ம வந்து அவங்களோட ரொட்டீனை வந்து மாத்தி நைட் கொஞ்சம் சீக்கிரம் தூங்க வச்சு காலையில அவங்க ஸ்கூலுக்கு எந்திரிச்சு ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு 8 மணிக்கு அவங்க கிளம்பணும்னா ஒரு 6:30 மணிக்காவது அவங்க டெய்லி எந்திரிக்கணும். அது இப்போ இருந்தே வந்து அந்த ரொட்டீனை வந்து கொண்டு வாங்க. ஸோ ரொம்ப ஹரிபரியா அவங்க ஒரு 7:30க்கு தான் எந்திரிச்சு 8 மணிக்கு கிளம்புறாங்கன்னா அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே அவங்களால கரெக்டாக பண்ண முடியாது. அவங்களால சாப்பிட முடியாது, சாப்பிடாம போவாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. இல்லைன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் கரெக்டாக போக மாட்டாங்க. அந்த அப்படி போகாதனால ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் கால்குலேட் பண்ணி காலைல கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிக்க வைக்க பழகுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லீப். ரெண்டாவது ஃபுட். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இப்ப சொன்ன மாதிரி காலையில ஃபுட் வந்து ஸ்கிப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பா ரொம்பவே முக்கியம். பிகாஸ் அந்த ஹோல் டேக்கான அவங்களோட எனர்ஜி இந்த பிரேக்ஃபாஸ்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சரியா சாப்பிடாம போறாங்க அப்படின்னா அவங்களோட பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் ஆகாது. ஸோ அவங்களால பிரெயின் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. அவங்க டீச்சர்ஸ் சொல்றது வந்து அவங்களால ஃபுல்லா கிராஸ் பண்றது, அதை வந்து புரிஞ்சுக்கிறது எதுவுமே வந்து அவங்களால முடியாது. ஸோ ஸ்கூலுக்கு போறது மட்டும் அவங்க முக்கியம் இல்லை, அந்த இடத்துல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதுக்காக அவங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் என்ன மாதிரி இருக்கணும். ஜஸ்ட் நேம் சேக் ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டோ இல்லை வந்து ரெடி டு மேக் ஃபுட், ஒரு மேகியோ அந்த மாதிரிலாம் கொடுக்காம, ஒரு ஹை சுகர் கண்டென்ட் இருக்க மாதிரியான ஃபுட் அந்த மாதிரி கொடுக்காம ஒரு பேலன்ஸ்டான ஃபுட், நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு, பருப்பு, ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக சாப்பிட்றது ஹெல்த்தியான ஒரு வெர்ஷனாக மட்டுமே அவங்களுக்கு வந்து கொடுங்க. அதோட ஒரு காயோ, ஒரு இது சுண்டல், பருப்பு அந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அவங்களுக்கு நடுவில் கொடுக்கக்கூடிய அந்த பிரேக்ல கொடுக்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸுமே வந்து ஒரு ஹெல்த்தியான வெர்ஷனாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸோ, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. இல்லை சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுக்கறது அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபுட்ல வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடியது பார்த்துட்டோம். என்னென்னலாம் வந்து கொடுக்கும்போது அவங்களோட பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா இருக்கும், அவங்களோட மெமரி பவர் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிடலாம். முட்டையில வந்து கோலின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது வந்து நம்மளோட பிரெயின் செல்ஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டெய்லி ஒரு முட்டை நீங்க வந்து கொடுக்கலாம். ரெண்டாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய விஷயங்கள். அதுல பாத்தீங்கன்னா நிறைய சீ ஃபுட்ல நிறைய இருக்கும். வாரத்துல ஒரு தடவை மீன், நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா நீங்க கண்டிப்பா மீன் வந்து குழந்தைங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவே நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து பீன்ஸ் வகைகளை நிறைய நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அதுல எஸ்பெஷலி நீங்க கிட்னி பீன்ஸ் இருக்குங்களா, அது நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அது அண்ட் அவங்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்கு, அனிமியா இருக்கு அப்படின்னாலுமே அவங்களோட பிரெயின் அந்த அளவுக்கு ஆக்டிவா வந்து வேலை செய்யாது. அவங்களோட கான்சென்ட்ரேஷன், மெமரி எல்லாமே வந்து அனிமிக்கா இருக்காங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்ட் ஆகும். ஸோ அயன் ரிச் ஃபுட்டை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணணும். அதாவது நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா சுவரொட்டி, ஈரல் அந்த மாதிரி கொடுக்கலாம். வெஜிடேரியன்ஸ் வந்து நீங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து இது கொடுக்கலாம், நம்ம கடலை பருப்பி. அதுவே வந்து நிறைய அயன் வந்து அயன் ரிச் ஃபுட், அவங்களோட ஸ்நாக்காகவும் இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான அயனுமே அது மூலமா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அயன் ரிச் ஃபுட் ப்ளஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரிச் ஃபுட்டை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணும்போது
அவங்களுக்கு வந்து அந்த மெமரி பவர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேர்ட் பாயிண்ட் அவங்களோட ப்ளே டைம். ஸ்கூல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளே டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொட்டீனா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஈவன் எக்ஸாம் டைம்ல கூட அவங்கள வந்து விளையாட விடுங்க. பிகாஸ் ஸ்டடீஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கொஞ்சம் ஒரு 20 to 40 மினிட்ஸ் அவங்க வந்து விளையாடுறது அப்படிங்கிறது அவசியம். அண்ட் இந்த மாதிரி விளையாண்டுட்டு அவங்க படிக்க உட்காடுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப அதிகமா நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஃபெட்டிக் ஆயிடும். நம்ம உடம்பு மாதிரி நம்ம பிரெயினுமே ரொம்ப ஈஸியா ஃபெட்டிக் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கம்மி ஆகுது. ஸோ ஒரு பேலன்ஸ் தான் நம்ம வந்து அந்த விஷயத்த செய்யணும். ஒரு எக்ஸாம் டைமா இருந்தாலுமே ஒரு 1/2 மணி நேரம் அவங்களை விளையாட விடுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்கூல் இல்லைனாலுமே அவங்கள வந்து படிக்க வைங்க. அவங்களோட ரொட்டீன்ல அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ தூங்குறாங்களோ அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி அவங்களோட ஸ்டடி டைம் அப்படிங்கிறதுமே எல்லா நாளுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பட் எக்ஸாம் ஸ்கூல் இல்லை அப்படிங்கும் போது நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸே படிக்க வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. பிகாஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்கேஸ் உங்க குழந்தை வந்து ஒரு அனிமல்ஸ் பத்தி நிறைய படிக்க விருப்பப்படுறாங்க, நிறைய ட்ரீஸை பத்தி இல்ல வந்து லேண்ட்ஸ்கேப்பை பத்தி அந்த மாதிரி படிக்க விருப்பப்படுறாங்கன்னா அது ரிலேட்டடா நிறைய புக்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ அது வாங்கி கொடுத்து படிக்க வைக்கலாம். இல்ல மேகசின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, குழந்தைங்களுக்குன்னே நிறைய மேகசின்ஸ் இருக்கு, அதை நீங்க வந்து குழந்தைங்களுக்கு படிக்க கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இது வாங்கி கொடுத்து படிக்கிற வைக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட கவர்மெண்ட் லைப்ரரிஸ் நிறைய இருக்கு நம்மளை சுத்தி. ஸோ நீங்க சிம்பிளா ஒரு கூகுள் சர்ச் பண்ணா கூட கவர்மெண்ட் லைப்ரரிஸ் அரௌண்ட் மீ அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு லைப்ரரி நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை. நீங்க போய் எவ்வளவு மணி நேரம் வேணாலும் அங்க உட்காந்து அங்க இருக்கிற புக்ஸ் எல்லாமே படிக்கலாம். நிறைய மேகசின்ஸ் இருக்கு, அதுவும் படிக்கலாம். நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு, எல்லாமே ஃப்ரீயா நீங்க படிக்கலாம். உங்க குழந்தையும் நீங்க வந்து அங்க கூட்டிட்டு போய் அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க. இன்கேஸ் நீங்க வந்து வீட்டுக்கு கொண்டு புக்ஸ் எடுத்துட்டு வந்து படிக்கணும்னாலும் ஒரு மினிமமா தான் சார்ஜ் பண்றாங்க. ஒரு அவங்களோட என்ரோல்மெண்ட்டுக்காக ஒரு அவங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஒரு 40 ரூபாயும், ஒரு இயர்லி அதை வந்து நீங்க வந்து ரெனியூவல் பண்றதுக்காக ஒரு 5 to 10 rupees மட்டும்தான் சார்ஜ் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தைங்களுக்கும் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு படிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அந்த படிக்கிறது மூலமாவே அவங்க நிறைய கத்துக்குவாங்க. நம்ம டைரக்டா சொல்லி கொடுக்க முடியாத விஷயங்களை கூட அந்த புக்ஸ் மூலமா அவங்க வந்து நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அவங்க கேஜெட்ஸ் டிவி மூலமா தான் அவங்க டிவியில வந்து அந்த எஜுகேஷனல் வீடியோஸ் போட்டு தான் அவங்களை வந்து கத்துக்க வைக்கணும் அப்படின்னு இல்லை. ஆப்வியஸா நீங்க வந்து இந்த மாதிரி புக்ஸ் படிக்க வைக்கிறது மூலமா நிறைய கத்துக்க வைக்க முடியும். ஸோ அவங்களோட ரொட்டீன்ல இந்த 4 விஷயம், ஸ்லீப், ஃபுட், அவங்களோட பிளே டைம் அண்ட் ஸ்டடி டைம், இது 4மே ஸ்கூல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த ஒரு ரொட்டீனை எப்பவுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது அவங்களோட மெமரி அண்ட் கான்சென்ட்ரேஷன், இது ரெண்டையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்றது மூலமாவே அவங்களோட மெமரி அண்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் அவங்க ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கக்கூடாது. இப்போ ஹோம்ஒர்க் பண்றாங்கன்னா அந்த இடத்துல டிவி ஓடக்கூடாது, மொபைல் போன்ஸ் இருக்கக்கூடாது, வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம அவங்க அந்த ஒரு வேலை செய்யும் பொழுது அவங்க வந்து அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை வந்து அதுல வந்து காமிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, மெமரி இன்க்ரீஸ் பண்றதுக்காக சிம்பிளான ஒரு விஷயங்க. நம்ம வந்து எக்ஸாம் அப்போ மட்டும்தான் ஒரு குழந்தை 10th போறாங்க இல்ல 12th போறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த எல்லா ட்ரிக்ஸ் இதெல்லாமே சொல்லி கொடுக்கணும். அவங்க மெமரி இன்க்ரீஸ் பண்றதுக்கான எல்லா விஷயங்களும் அப்பதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து நம்ம அது சின்ன வயசுல இருந்து நம்ம பண்றோம் அப்படின்னா குழந்தைய ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ற மாதிரி நம்ம வந்து நினைச்சுக்கிறோம். அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலா நம்ம வந்து இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்தே சொல்லி கொடுக்குறோம்னா அவங்க ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க மனசுல பதிஞ்சிடும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு கொஸ்டின் படிக்கணும், அதுல 4 சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 4 சென்டென்ஸையும் அட் அ டைம் படிக்க வைக்க வேண்டாம். ஒரு சென்டென்ஸ் படிக்கட்டும், படிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை ரிகலெக்ட் பண்ணணும். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப நம்ம அந்த ஒரு சென்டென்ஸை 10 தடவை நம்ம படிக்கிறதும் அதை
ஒரு தடவை 2 தடவை படிச்சு அதை மனசுல பதிய வச்சு ட்ரை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அதை ரிகலெக்ட் பண்ணும்போது அது இன்னும் ஆழமா பதியுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரொம்ப நாளுக்கு அது வந்து நிலவுல நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெப்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ரெண்டாவது, அவங்க வந்து பெரிய விஷயங்களை பெரிய விஷயங்களை வந்து பிரேக் டவுன் பண்ணி படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஃபோன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னாவே நம்ம ஒரு ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம பிரிச்சு பிரிச்சு ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா? 98 43 சொல்லிட்டு ரெண்டு 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 நம்ம வந்து 2ஆவோ 3ஆவோ நம்பர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ பிரிச்சு வைக்கும் பொழுது, குரூப் பண்ணும்போது நம்மளால ஈஸியா அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ அந்த விஷயத்த குழந்தைங்களுக்கு சின்னதுல இருந்தே படிக்க ஆரம்பிக்கும் போதே அது வந்து சொல்லிக் கொடுங்க. ஸோ 4 சென்டென்ஸை நீ வந்து 2 சென்டென்ஸா வச்சு படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நிமோனிக்ஸ். இப்போ நம்ம வந்து வானவில்ல இருக்கிற கலர், ரெயின்போ கலர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம பிப்ஜிஆர் அப்படின்னு சின்ன வயசுல படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா எங்கெங்க பாசிபிளோ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இந்த நிமோனிக்ஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அமைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு விஷயங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம சேஞ்சஸ் அவங்க லைஃப்ல அவங்க படிக்கும் போது நம்ம கூட உட்காந்து சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாவே வந்து இந்த ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா ஒரு ஜாலியா அவங்களுக்கு வந்து மாறும். இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஜஸ்ட் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபார்முலா, அதுல வந்து எந்த ஒரு அர்த்தம் இருக்காது, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் அது மனப்பாடம் மட்டும்தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, அதை வந்து ஒரு பாடல் மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டோட ஒரு லிரிக்ஸை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா வந்து போட்டு அந்த பாட்டு மாதிரியே அவங்கள பாட சொல்லி மனப்பாடம் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அவங்க ஈஸியா அதை வந்து மனசுல வச்சுக்குவாங்க. ஸோ மெமரி அப்படிங்கிறது நம்ம எப்படி மசில்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக எக்ஸசைஸ் பண்றோமோ, நம்ம மெமரி அப்படிங்கிறதும் ஞாபக சக்திங்கிறதுமே வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு வேலை கொடுத்து நம்ம வந்து நம்ம மூளைக்கு வந்து நம்ம அது எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த மெமரி அப்படிங்கிறது வந்து இம்ப்ரூவ் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ ஸ்டடீஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, மோர் தென் 1 லாங்குவேஜ் அவங்க வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வயதான காலத்துல வரக்கூடிய அந்த மெமரி லாஸ், டிமென்ஷியா அப்படிங்கிறது வந்து வரது ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம டெய்லி ஒரு விஷயத்த அவங்க வந்து புதுசா கத்துக்க விடுங்க. நார்மலி அவங்க வந்து புக் வைக்கணும், படிக்கணும், அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அது மூலமா தான் மெமரி இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. அவங்க வந்து டெய்லி புதுசா வேற ஏதாவது விஷயங்கள் கத்துக்கிட்டோம். அவங்க வந்து டான்ஸ் கத்துக்கலாம், சைக்கிளிங் கத்துக்கலாம், இல்ல வந்து ஒரு பாட் செய்யறது கத்துக்கலாம், ஒரு ஆர்ட் கத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து புதுசா நம்மளை சுத்தி இருக்கிற நார்மலா நம்ம லைஃப்ல கத்துக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் கத்துக்கும் போதும் அவங்களோட மெமரி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க மூளையில அந்த நியூரான்ஸ் அப்படிங்கிறது கனெக்ஷன் வந்து ஏற்படுது. அண்ட் நீங்க வந்து உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ்ல அவங்களை இன்வால்வ் பண்ணுங்க. ஒரு துணி மடிச்சு வைக்கிறதோ, ஒரு ஷெல்ஃப் அடுக்கி வைக்க ஹெல்ப் பண்றதோ, இல்ல உங்க சமையல்ல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு திங்ஸ் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்றதோ அப்படிங்கிறது அவங்களோட ஏஜ் அப்ரோப்ரியேட்டா அவங்க வேலையை வந்து அவங்களுக்கு கொடுத்து நீங்க வந்து அவங்களுக்கு இன்வால்வ் பண்ண வைக்கலாம். இதெல்லாம் பண்றது மூலமா அவங்களோட மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் மட்டும் இல்லாம அவங்கள வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாகவும் மாத்துது. அவங்க வந்து அவங்களோட வேலைகளை அவங்கள வந்து ஈஸியா செஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற போது அவங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனா வந்து மாறுறாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸே வந்து அவங்கள வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதாங்க. ஸோ மெமரி பத்தி இது தவிர பாத்தீங்கன்னா மெமரி கேம்ஸ் எல்லாம் இருக்கு, பிரெயின் ஜிம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பிரெயின் ஜிம்னா வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டிஸ், நம்ம ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின் ரெண்டுமே வந்து அட் அ டைம் நம்ம ஆக்டிவேட் பண்றதுக்கான விஷயங்கள் வந்து நம்ம செய்யறது. லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு வேலை சொல்லணும், ரைட் ஹேண்ட்ல ஒரு வேலை சொல்லணும், ரெண்டுமே வந்து அட் அ டைம் அவங்க பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து பிரெயின் ஜிம் அப்படின்னு சொல்றோம். ஸோ 2 கையிலுமே வந்து பென் கொடுத்து எழுத சொல்றது, ஸோ 2 கையிலுமே எழுத ப்ராக்டிஸ் பண்றது, இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க 2 சைட் பிரெயினுமே வந்து ஆக்டிவேட் ஆகும்போது இதுமே இந்த மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது தவிர பாத்தீங்கன்னா சுடோக்கு கேம்ஸ், நம்ம பிரெயின் கேம், பசில்ஸ், சுடோக்கு மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதுலயுமே வந்து குழந்தைய இன்வால்வ் பண்ணுங்க. ஸோ இதே கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப இந்த காலத்துல நிறைய செஞ்சுட்டு இருக்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம மொபைல் போனை குழந்தைங்க கையில கொடுத்துறது. ஸோ அது மூலமா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஷார்ட்ஸ், ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு கையில ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது அவங்களால
ஒரு விஷயத்த ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்க்கு மேல ஒரு கண்டினியூஸா பார்க்க முடியறது இல்ல. அடுத்தடுத்த விஷயம் அவங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்குதுங்கிறதுனால ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களால ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு இடத்துல இருக்க முடியறது இல்ல. ஸோ பட் நம்ம கிளாஸ் ரூம்ல வந்து டீச்சர் சொல்றதை கவனிக்கணும். நாட் ஒன்லி கிளாஸ் ரூம்ஸ், எந்த ஒரு விஷயம் அவங்க வந்து கத்துக்கணும், கிராஸ் பண்ணணும், நம்ம சொல்றதை அவங்க கேட்கணும் அப்படின்னா கூட அதுக்கு அவங்களோட அட்டென்ஷன் அப்படிங்கிறது அந்த விஷயத்துல இருக்கணும். ஸோ அந்த அட்டென்ஷன் அப்படிங்கிறத அந்த இந்த மொபைல் ஃபோன் ஸ்க்ரோல் பண்றதுல அவங்க வந்து ரொம்பவே அந்த இழக்கிறாங்க. ஸோ அவங்க அட்டென்ஷன், குழந்தைங்களோட அட்டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கப்படுது. ஸோ உங்களோட குழந்தையோட ஃபியூச்சருக்காக தயவுசெய்து அவங்க கையில மொபைல் போன்ஸ அவங்களோட இண்டிபெண்டா கொடுத்துறாதீங்க. நீங்க இன்கேஸ் ஒரு வீடியோ நீங்க காமிக்கணும் இது பண்ணணும்னா கூட நீங்க ஒரு டிஸ்டன்ஸ்ல வைங்க, இல்ல டிவில போட்டு உங்களோட கண்ட்ரோல அதை வச்சுக்கோங்க. அவங்க கையிலேயே அதை ஸ்க்ரோல் பண்றதுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால எந்த ஒரு வீடியோவுமே ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேல பார்க்க முடியறது இல்லை. அடுத்தடுத்து தேடுறதுல தான் அவங்க இருக்காங்களே தவிர அவங்க வந்து ஒரு விஷயத்த கவனிச்சு இதுல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத கவனிக்கிறதே இல்லை. ஸோ இந்த காலத்து இந்த குழந்தைங்களை இந்த மொபைல் போன் ஸ்க்ரோலிங் அப்படிங்கிறது ரொம்பவே எஃபெக்ட் பண்ணுது, அவங்களோட அட்டென்ஷன் எஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அவங்க ஸ்டடீஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணி இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும்பொழுது, இந்த ஸ்டடி அகடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும்பொழுது நம்ம வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ஒரு சில ரெசல்யூஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது பரவாயில்ல. பிகாஸ் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும்பொழுது, ஒரு விஷயம் ஆல்ரெடி போயிட்டு இருக்குன்னா அதுல நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரது தான் கஷ்டம். இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ரொட்டீன் எல்லாம் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த டைம் நம்ம வந்து நிறைய சேஞ்சஸை வந்து ஈஸியா நம்மளுக்கு வேணும் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்களும் சரி உங்க குழந்தையும் சரி உட்காந்து பேசுங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸோ இந்த வருஷம் இதெல்லாம் படிக்கணும், நல்ல நல்ல இது போன வருஷத்தை விட இந்த வருஷம் உன்னோட எஃபர்ட்டை கரெக்டா போட்டு உன்னோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து நல்ல மார்க் வாங்க ட்ரை பண்ணு, மிஸ் சொல்றதுல கரெக்டா ஃபாலோ பண்ற ட்ரை பண்ணு, டைமுக்கு போ, அந்த மாதிரி உங்களோட எதிர்பார்ப்புகளை அவங்க கிட்ட சொல்லுங்க. அதே சமயம் அவங்களும் உங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. நீங்க என் கூட படிக்கும்போது இப்படி உட்காருங்க, நீங்க இது மாதிரி எனக்கு கூட சொல்லி கொடுங்க, இல்ல நீங்க வந்து எனக்கு இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃபுட் எல்லாம் செஞ்சு கொடுங்க ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க கிட்டயும் அவங்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் உங்களை பத்தி. ஸோ 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏஜ் அப்ராப்ரியேட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ நீங்க சின்ன குழந்தைங்களா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க, பெரிய குழந்தைங்கன்னா என்ன மாதிரிங்கிறது உங்க குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேசி உங்களோட ரூல்ஸ் அப்படிங்கறத ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலை இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிடணுங்கிற அந்த ரொட்டீனா நீங்க இப்போ இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அண்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு இந்த வருஷம் ஃபுல்லாவே நான் வந்து லேட் ஆக மாட்டேன், ஸ்கூலுக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும். ஸோ ஸ்கூல் ஸ்டார்டிங்க்கே ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி நான் வந்து ரெடி ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் பங்க்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு டைமுக்கு ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம் அப்படிங்கும் போதே அதுவே அவங்களோட பர்சனாலிட்டியில ஒரு பெரிய டிஃபரன்ஸை வந்து கொண்டு வரும். ஸோ ஒரு டைம் கீப் அப் பண்ணும்போது அவங்க ஒரு பெட்டரான ஒரு பர்சனா வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். அண்ட் அவங்க ஹோம் ஒர்க்ஸை வந்து ஒரு நாள் கூட நான் டிலே பண்ணாம இருக்க மாட்டேன், கண்டிப்பா நான் வந்து எல்லா நாளுமே பண்ணிடுவேன். அண்ட் மிஸ் சொல்றதை கரெக்டா நான் ஃபாலோ பண்ணுவேன், அவங்க சொன்ன டைம்க்கு எல்லாத்தையும் முடிச்சிடுவேன். அண்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறது அன்னன்னைக்கு வந்து நான் இங்க படிச்சிடுவேன். டெய்லி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் டைம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைமாவே இருக்காது. நான் சொன்ன மாதிரி அந்த டைம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்ம ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ்ல எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாம நம்ம வந்து எக்ஸாம்ஸை ஈஸியா நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டெய்லி படிச்சுடுவேன், ஹோம் ஒர்க்ஸ் ரெகுலரா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நீங்க டெய்லியுமே அதை வந்து நோட் பண்ணிட்டே வரலாம், ஒரு டைரி வச்சு. ஸோ டெய்லி அவங்களோட இதை வந்து நம்ம பண்றாங்க அப்படின்னா நீங்க நோட் பண்ணிட்டே வரலாம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர் அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படிங்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்ச் கேட்குறாங்களோ இல்லை ஒரு நல்ல விஷயம் தான், அது நம்ம வந்து அவங்க கேட்குறாங்கிறதுக்காக எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஸோ அவங்க கேட்கறது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையா இருந்தது அப்படின்னா அதை வந்து நான் அட் த எண்ட் ஆஃப் த இயர் நான் பண்றேன். ஈவன் இப்போவே உங்களுக்கு வந்து அதை வாங்கி கொடுக்கறதுக்கான வசதி இருந்தா கூட அவங்கள கொஞ்ச நாள் வெயிட் பண்ண விடுங்க, அவங்க வந்து வெயிட் பண்ண கத்துக்கிட்டும். ஸோ தட் பின்னாடி வாழ்க்கையிலையும் அது ரொம்பவே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அப்படி பண்ணும்போது இந்த விஷயங்கள் அது வேணுங்கிறதுக்காகவே இந்த நல்ல விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் அவங்க வந்து எடுத்துக்கணும். அந்த ரூல்ஸை வந்து டெய்லி காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரொட்டீனை வந்து அவங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க.
ஈவினிங் ஆனா இந்த டைம் ஒரு பர்டிகுலர் டைம்ல அவங்க ரெகுலரா உட்காந்து படிக்கும்போது அதுவுமே அவங்களோட கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இப்போ ஈவினிங் ஆச்சுன்னா டெய்லியுமே ஒரு 6 o'clock முகம் கை கால் கழுவிட்டு உட்காந்து படிக்க போறேன் அப்படின்னு ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, ஈவன் லீவ் டைம்ல கூட ஏதோ ஒரு புக்கு அவங்களுக்கு வந்து மேகசின்ஸ் கூட உட்காந்து படிக்கிறாங்க, நியூஸ் பேப்பர் உட்காந்து படிக்கிறாங்கன்னா கூட அந்த ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டே அவங்க வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் கொண்டு வரதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னா ரெகுலரா அந்த விஷயத்த பண்ணும்பொழுது அவங்களால ஈஸியா அந்த ஒரு உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்து மேல அவங்களோட கான்சன்ட்ரேஷன் கொண்டு வர முடியுது அப்படின்னும் சொல்றாங்க. ஸோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையுமே நீங்களும் உங்க குழந்தையும் சேர்ந்து பேசி ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் எப்பவுமே நீங்க கொடுங்க. ஸோ அதுக்காக நீங்க காலையில எந்திரிக்கும் போது ஆப்வியஸா ஒரு ஒரு வார்மான ஒரு வெல்கம் தான் அவங்க பண்ணுவோம். எழுப்பி விடும்போது நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா, இப்போ 8 மணிக்கு போறாங்கன்னா 7:30 மணிக்கு எழுப்பிட்டீங்கன்னா நீங்களும் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க, அவங்களும் ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஸோ ரிலாக்ஸ்டா அவங்களை எழுப்பி விடுங்க. அது நாளே வந்து ரொம்பவே நல்லா ஸ்மூத்தா போகும். அண்ட் அட் எண்ட் ஆஃப் த டே அவங்க தூங்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அவங்க கூட எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட பேசுங்க, அவங்களோட எமோஷன்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்க பாண்டிங்கும் நல்லா இருக்கும். அவங்களுமே வந்து மென்டலி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா வந்து டெவலப் ஆவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்க யாரோ ஒருத்தங்களுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ சிவபாலகிருஷ்ணன் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அமேசிங்கான கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டாக கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆக்சுவலாக வந்து. ஏன்னா வந்து இப்போ இயர்லி கிட்ஸ் வந்து நிறைய பேர் உள்ள ஸ்கூல் சேர்க்குற டைம். ஆக்சுவலாக அந்த கிட்ஸை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும், எப்படி வந்து இது பண்ணணுன்றது வந்து ஒரு பீடியாட்ரிக் டாக்டரால் மட்டும்தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கண்டிப்பாக வேற யாருமே வந்து பேச முடியாது. பட் எல்லா ப்ரொஃபஷனல் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலும் ஒரு கிட்ஸ் வந்து ஒரு ஸ்கூல் சேர்க்குறாங்கன்னா அந்த கிட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சைக்காலஜி ப்ராப்ளம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸ்கூல் போக முடியாம இப்போ இன்னைக்கு கூட ஒரு மேடம் ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க, என் குழந்தை ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான் ஆனா ஸ்கூலுக்கே போக மாட்டான், காலையில ஏஞ்சிக்கவே சோம்பேறித்தனம் பண்றான், அதுக்கு நம்ம என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன மேடம் பண்ணலாம்? ஆப்வியஸா சார் அது நம்ம ரொட்டீன் தாங்க சார். நம்ம நம்மளோட பழக்கம் தான். நம்ம குழந்தைங்களை பிளேம் பண்ணவே முடியாது. நம்ம வந்து வீட்டில் நம்ம லைட் 10 மணி 11 மணிக்கு வரைக்கும் நம்ம லைட் எரிய விட்டுட்டு இருக்கோம்னா அவங்களும் ஆப்வியஸா அவங்க கியூரியஸா தான் இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூங்க முடியாது. அவங்களுக்கு எவ்வளவுதான் தூக்கம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸா அவங்க நைட் லேட்டா தூங்கும் போது நம்மளை விடவே அவங்களுக்கு அதிகமான தூக்கம் தேவை. அப்படிங்கும் போது அவங்களால ஆப்வியஸா காலையில சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. அட்லீஸ்ட் ஃபார் நாம வந்து அவங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்காகவாவது கொஞ்ச நேரம் ஒரு 8 to 8:30 நம்ம வந்து எல்லாமே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு, இல்லைன்னா ஒரு ரூமுக்கு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு யாரோ ஒருத்தவங்களாவது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே தூங்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆப்வியஸா அவங்க காலையில சீக்கிரம் எந்திரிப்பாங்க. அண்ட் அந்த ஸ்கூல் போறதுங்கிறது ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயமா கொண்டு போகாதீங்க. என்னென்ன விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவா மாறுமோ. ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல் போறது அப்படின்னு நீங்க எந்த ஒரு குழந்தைய கேட்டாலும் திடீர்னு நாளைக்கு ஒரு அடுத்த வாரம் ஸ்கூல் திறக்குதுன்னா எந்த ஒரு குழந்தைகிட்ட சொன்னாலும் ஃபர்ஸ்ட் அவங்க ஷாக் தான் ஆவாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் தான் ஆவாங்க. ஸோ அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரொட்டீன் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஆல் ஆஃப் அ சடன் அவங்க வந்து சேஞ்ச் ஆகி போகணும். ஸோ அந்த சேஞ்சை வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஒரே நாள் நாளைக்கு ஸ்கூல் இருக்கு சீக்கிரம் தூங்கு சீக்கிரம் எந்திரினா ஒரே நாள்ல முடியாதுங்க சார். ஸோ அதனால ரெகுலராகவே அவங்களோட பழக்கத்தை ஒரே மாதிரி வச்சுக்கிட்டா ஸோ ஸ்கூல் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஃபேக்டராகவே இருக்காதுங்க சார். கண்டிப்பா. கலை மேடம் நீங்க கேட்கலாம், யாருக்குன்னா டவுட் இருக்குங்களா மேடம்? மினிமம் எந்த ஏஜ்ல வந்து ஸ்கூல் வந்து சேர்க்கலாம்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க. இப்போ மினிமம் இப்போ ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னா கிட்ஸோட ஏஜ் ஆக்சுவலா எந்த ஏஜ்ல இருந்து நம்ம உள்ள சேர்க்கலாம்? ஒரு 4.5 இயர்ஸ் ஆகணும் சார். அப்பதான் அவங்களால ஓரளவுக்கு அவங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையும் அவங்களால கிராஸ் பண்ணிக்க முடியும். இண்டிபெண்டா அவங்க வந்து அவங்களோட தேவைகளை அவங்களுக்கு வந்து அவங்க பாடியை வந்து அவங்களால இது பண்ண ரியலைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 4.5 பிளஸ் ஆகுது இருந்தாவது அவங்க பெட்டரா இருக்கும் சார். 4.5 அப்படின்னு இண்டிவிஜுவலா டேக் கேர் பண்றதுக்கு தான் ஒரு ஆள் இருப்பாங்க, சரியா இருக்குமே தவிர அவங்களோட பாடி இப்போ ஒரு ரெஸ்ட் ரூம் வருதுனாலும் சொல்ல தெரியணும்,
அவங்களுக்கு பசிக்குதுனாலோ தண்ணி வேணும்னாலோ அவங்களோட இண்டிவிஜுவலா அவங்க பாடி பத்தி அவங்க ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கே வந்து அந்த டைம் தேவைப்படும். கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு மேடம் வந்து என்ன கேட்டிருக்காங்க நீங்க சொல்லும்போது, இப்போ 2 இயர்ஸ் 2 1/2 இயர்ஸ் வந்து இப்போ கேஜி ஸ்கூல் கூட வந்து அமைக்கக்கூடாது அப்படின்னா டைரக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. பட் அப்படி நம்ம சேர்க்க ம், சொல் 2.5 இயர்ஸ்ல வந்து அது வந்து ஸ்கூல்னு வராது இல்லைங்க சார். அது ஒரு பிளே ஸ்கூல் தான். ஜஸ்ட் அது வந்து போய் அவங்க விளையாடுவாங்க. இண்டிவிஜுவலா அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு கேர் கிவர் இருப்பாங்க. ஸோ ஒரு அது வந்து ஜஸ்ட் ஒரு 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 விளையாடுறதுக்கு மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான். ஸோ அவங்க வந்து அதை வந்து கம்பல்சரி இவங்க இது படிக்கணும், இது ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வரணும், இது எழுதணுங்கிற மாதிரி ரொம்ப எந்த ஒரு கம்பல்ஷனும் இருக்காது. அவங்க விளையாட்டு போக்குல ஏதோ ஒரு ரைம் சொல்லுவாங்க, பாடுவாங்க, விளையாடுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ அது ஒரு ஜஸ்ட் பிளே ஸ்கூல் தான். ஒரு ப்ராப்பர் ஸ்கூலிங்னு நம்ம அதை எடுத்துக்க முடியாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. வேற என்ன டவுட் இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ஆக்சுவலா நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டா வந்து டவுட் கேட்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இது வந்து ஸ்கூல் சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட டாக்ன்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து ஆக்சுவலா என்னங்க சார், நம்ம இதுல என்னன்னா 10th வந்தா 12th வந்தாதான் வந்து ஒரு படிப்பு பத்தி ரொம்ப இது பண்ணணும். அது வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசினாலோ இது பண்ணாலோ அது வந்து அவங்க குழந்தைங்க நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம். இது என்ன ஒரு இதுதானே, ரெகுலரா நம்ம ஸ்கூல் சேர்த்துற மாதிரி போற மாதிரி இப்பவும் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் நிறைய பேத்துக்கு. பட் அது வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் இது வந்து பிகாஸ் ஒரு குழந்தையோட மெயின் இதே பாத்தீங்கன்னா அவங்களோட மெமரிஸ், அவங்களோட இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நம்ம வீட்ல அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கம்மி தான். அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எடுத்தாவே நம்மளுக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வரும். ஸோ அந்த ஸ்கூல் அப்படிங்கிறது ரொம்ப பிளசண்டா அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்களோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுமே நல்லா இருக்கும். ஸோ அது நம்ம படிப்புன்னு மட்டும் பார்க்காம அது வந்து ஒரு லேர்னிங் அப்படின்னு பார்க்கணும். ஜஸ்ட் ஒரு ஸ்டடீஸ், ஒரு ட்ரைனிங், ஒரு அப்படின்னு பார்க்காம அது வந்து ஒரு லேர்னிங்கா நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் நம்ம இதுல வந்து ஸ்கூலுக்கு போனாவே மார்க்ஸ் கெயின் பண்ணணும், நல்ல ஸ்கூலா இருக்கணும், மார்க் எடுக்க வைக்கணும், ஜேஇஇ நீட்ல வந்து பெஸ்டா வரணும். அண்ட் அதை வச்சு அவங்க வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷன் போகணும், அவ்வளோ மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர அவங்க ஒரு நல்ல பர்சனாலிட்டியா டெவலப் பண்றதுக்கு அந்த ஸ்கூல் எந்த அளவுக்கு ஹெல்ப்பா இருக்கு, நாம எந்த அளவுக்கு அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கறது யாரும் திங்க் பண்றது இல்ல. ஏன்னா ஸ்மால் சைல்ட்லன்னு நம்ம வந்து ஒரு ரொட்டீனை மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம இந்த 10th + 2ல போய் ஸ்ட்ரகிள் ஆக மாட்டாங்க. பட் அது யாருமே பார்க்கறது இல்லை. ஏன்னா அங்க போய் ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய காரணம் எங்கன்னா இங்க பேஸ்மெண்ட் ஆக்சுவலி வந்து கிட்ஸை வந்து ஒரு கிட்ட வந்து உருவாக்கணும்னா அடித்தளம் கருத்தானா மட்டும்தான் மேல வந்து பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம ஒரு பழமொழியே சொல்லுவாங்க ஆக்சுவலா, 5ல் வளையாதது 50ல் வளையுமா அப்படின்றது. அந்த 5 வயசுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயத்த கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஃபியூச்சர் வச்சு இப்போ 5 வயசுல என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ எல்லா விஷயமும் A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஏஜ். ஆனா யாருமே சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க. ஆமாங்க சார். இன்னொருனா நீங்க படிக்கிற குழந்தை, இருக்கிறதுலே நீ படிக்கிற மட்டும் சொல்லுங்க சார். சொல்லுங்க. இல்ல படிக்கிற குழந்தை அப்படின்னா நீ படிக்க மட்டும் தான் செய்யணும், நீ வேற எதுவும் செய்யக்கூடாது, வீட்ல எந்த வேலையும் செய்யக்கூடாது, வேற எதுலயுமே நீ விளையாடக்கூடாது, டான்ஸ் ஆடக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, எதுலயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாம நீ படிப்புல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும், நீ இது அப்படி பண்ணாதான் நீ வந்து லைஃப்ல பெட்டரா வருவ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவுமே இருக்குங்க சார். ஸோ அவங்க படிப்புல நல்லா வரணும்னா மற்ற எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லயுமே அவங்க இன்வால்வ் ஆகி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் அவங்க படிப்புலயும் பெஸ்டா வர முடியும். ஆக்சுவலா வந்து அது யாருக்குமே தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம தப்பு பண்ற விஷயம்னா அந்த 5 வயசுல கிட்ட வந்து எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தாலே அவங்க திறமையை வெளியே கொண்டு வந்துடலாம். ஆமா ஆமா. அப்படி இருக்கிற குழந்தைதான் நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணுது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச நிறைய பசங்க மினிமம் 10 வயசுக்குள்ள ஒரு நாலேஜ் கெயின் பண்ணா அந்த ப்ரொஃபஷனல்ல நின்று இப்போ மேக்சிமம் இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு 8 வயசுல இருந்து ஒரு 12 வயசு குழந்தை இப்போ அது தனியா ஒரு பிசினஸ் ரன் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். நம்மளால சம்பாதிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா நம்ம நாலேஜ வந்து அந்த இடத்துல வந்து தடுக்க ஆரம்பிச்சிடாங்க பேரண்ட். அந்த தடுக்கிற விஷயம் தான் இங்க வந்து தப்பு. கரெக்ட்டுங்க சார். அவங்க வந்து டாமினேட் பண்ணவே கூடாது. படிப்புல மட்டும் டாமினேட் பண்ணாலே பிரச்சனை உருவாகும். ஒரு விஷயத்துல டாமினேட் பண்ணாலே எனக்கு கம்பாரிசனே பிடிக்காதுப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கண்டிப்பா நிமிஷம் வரைக்கும் என்னை வந்து கம்பேர் பண்ணி என்ன பேசுனாங்கன்னா சடனா ஹைப் ஆகுவேன்.
அதான் எவ்வளவுதான் அதான். தனிப்பட்ட முறையில பேசினாலும் கம்பாரிசன் பண்ணா மட்டும் பிடிக்காது. ஏன்னா வந்து கம்பாரிசன் பண்ணும்போது நம்ம வந்து என்னதான் பண்ணாலும் அது வந்து வெளியே தெரியாது. பட் வந்து கம்பாரிசன்றத வந்து சின்ன குழந்தைங்களுக்கு தடுத்தா மட்டும்தான், பேரண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணாம பேசினா மட்டும்தான் அந்த குழந்தை வளரும். நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா போட்டியாகி பொறாமையா மாறி அது வேற மாதிரி தான் மாறுமே தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அகேன்ஸ்டா தான் ஆகும். ஆமா ஆமா. அதனால சின்ன குழந்தைங்க தப்பு செய்யறா அந்த தப்பு வந்து திருத்ததை தவிர நீங்க வந்து அதை வந்து அடிச்சு துன்புறுத்ததோட முதல்ல புரிய வைங்க. அது என்ன தப்பு செஞ்சாங்க, எடுத்தவொடனே கை நீர்த்துறது தப்பு. அது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா பசங்க வந்து மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய விஷயத்த. வெளியே கண்டிப்பா. வந்து ஷேரிங்கே இருக்காது. நிறைய விஷயம் பேசியிருக்கீங்க மேடம். தேங்க்யூ. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனா மக்கள் நிறைய தப்பு பண்றாங்க ஆக்சுவலா. இந்த ஸ்மால் கேக்குதா? கேக்குதுங்க சார், கேக்குது. மக்கள் வந்து நிறைய மிஸ்டேக் பண்றது இந்த கிட்ஸை வந்து ஒழுங்கா பாதுகாத்தாலே யங்ஸ்டரை வந்து ஈஸியா புடிச்சிட முடியும். அளவுக்கு மீறி கண்டிப்பா. போக விடாது. அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணாலே சக்சஸ் ஆகலாம். தேங்க்யூ. யாருக்குன்னா டவுட் இருக்கா? கலை மேடம், அச்சி ராணின்னு யாரோ இருக்கீங்க. சரி, ஓகே மேடம். தேங்க்யூ. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஓகேங்க ஸோ சார். மச்.